வணக்கம். இன்றைய குறள்: இடனில் பருவத்தும் உப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புரவு செய்தலாகிய கடமையை அறிந்த அறிவாளர்கள் அதற்கேற்ற பொருள் வசதி இல்லாத காலத்திலும் முடிந்தவரை உதவ தளர மாட்டார்கள். அதாவது இதுக்கு நான் எழுதின கதை. சதாசிவம் ஒரு காலத்தில் தீபாவளி என்றால் அந்த ஊரே கோலாகலமிடுவதைப் போல எல்லோருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து மகிழ்வார். அதெல்லாம் ஒரு காலம். இன்று அவர் மகன் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கம்பி மத்தாப்பு வாங்கி கூட அவனும் காசு இல்லை. தீபாவளி அதுவும் அவர் வீடே இருட்டாக இருந்தது. அப்பொழுது அவரிடம் ஒருவர் வந்தார். சார், உங்ககிட்ட இதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வந்தேன் என்று கவரை கொடுத்து காலில் விழுந்தார். அப்பொழுது கவரில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தன் பேரப்பிள்ளைக்கு வைத்திருந்த கம்பி மத்தாப்பை அவரிடம் கொடுத்து, தம்பி தாம்பா இருக்கு என்று கொடுத்தார். அதை வாங்கி கொண்டவர் ஒரு எம்எல்ஏ. அவர் இந்த நிலைமைக்கு வந்தவர். அவர் சதாசிவம் மகனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு வந்து வாழ்த்து கூறினார், வாழ்த்து வாங்கினார். அதாவது வந்தவர் யாருன்னு தெரியாது. யாருக்கு? சதாசிவத்துக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இவர் எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் தீபாவளிக்கெலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிப்போச்சு. இன்றைக்கி எப்படின்னா, ஒரு பேர பிள்ளைக்கு ஒரு கம்பி மத்தாப்பு வாங்கி கூட இவர்கிட்ட பொருளாதாரம் கிடையாது. ஆனாலும் அவரை தேடி ஒருத்தர் வந்திருக்கார். அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியாது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தார். ஆனால் இவருக்கு உதவி செய்ய வந்துக்கிறார். ஆனால் இவர் அதை புரிஞ்சிக்கல. என்னமும் நம்மக்கிட்ட கேட்க வந்துக்கிறாரு. இந்த பழைய அந்த ஞாபகத்தில் பேர பிள்ளைக்கு வாங்கி வச்சிருந்த ஒரே ஒரு கம்பி மத்தாப்பு எடுத்து கையில் கொடுத்துருக்கு. அதுதான் வள்ளுவர் தான் சொல்லுவோம், ஒப்புரவு செய்தலாய கடமையை அறிந்த அறிவாளர்கள் அதற்கேற்ற பொருள் வசதி இல்லாத காலத்தில் முடிந்தவரை உதவ தளர மாட்டார்கள். ஆனால் அவருக்கு அதனால் அதை பார்த்து அந்த எம்எல்ஏவுக்கே கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்துலேயே உதவி செய்ய இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வந்துக்கிறார். இருந்தாலும் கடைசி காலத்தில் கூட அவர் தன்னுடைய இயல்பை மாற்றாமல் அப்படியே இருப்பார் அப்படின்னு நினச்சி கண்ணீர் விட்டபடி, ஐயா மட்டும் நான் ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி போனார். உங்கள் பேர பிள்ளைய வேலையில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அவருக்கு நல்ல ஒரு வேலை கவர்மெண்ட்டில் கிடைக்குது. இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டகாலம் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் செய்கிற தவமோ தானமோ திரும்பி நமக்கு வரும். அதனால் எந்த காலத்திலும் நம்ம செய்கிற தானத்தையும் தவத்தையும் நம்ம நிறுத்தக்கூடாது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.